எடுத்துக்குமா எது இருக்கு அடுத்து அடுத்த வாரம் வந்து நீரோட அழகா நல்லா இருக்கு. அடுத்த வந்தோம் பண்ணுங்க. கைகளை கழுவிங்களா? மடிக்கலாமா? நான் அனகாபுரத்துல இருந்து வரேன். எங்க ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க, இங்க ஐயா கோயிலுக்கு போனா கை கால் வலி எல்லாம் சரியாயிடும்னு சொன்னாங்க. அதனால வந்தேன். என் கழுத்து இப்படி திருப்ப முடியாத இருந்தது. இப்ப நான் நல்லா திரும்பி பாக்குறேன். டைட்டா புடிச்சிருந்தது, இப்ப நல்லா லூஸ் கிடைக்குது எனக்கு கழுத்து. பணம்லாம் எதிர்பார்க்கல. எங்களால முடிஞ்சது, உங்களால முடிஞ்சது கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நல்லா வந்த உடனே சாப்பிட்டோம். வயிறு நிறைய திருப்தியா சாப்பாடு போட்டாங்க. ஐயா, நான் போரூர் ஐயா கோயிலிருந்து பேசுறேன். வாரத்துல ஒரு நாள் தான் மக்களுக்காக நான் பண்றேன். ஏன்னா மக்கள் வந்து கை வலி கால் வலி எல்லா பிரச்சனையும் இந்த நாமத்திலையும் ஐயோடைய திருநாமத்திலே நான் பண்ணித்தரேன். ஆனா மக்கள் நிறைய பேர் வரும்போது அழுதுட்டே தான் வர்றாங்க. ஏன்னா கஷ்டங்கள் அந்த மாதிரி. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி இருந்தாலும் கூட எனக்கு அந்த கஷ்டம் தான், வலி இருந்தாலும் எனக்கு கஷ்டம்தான். ஆனா வரவங்களை தட்டி கொடுத்து அன்பா பேசி அவளை வகராறு அன்னம் போட்டுட்டு அது பிறகுதான் அவங்க பிரச்சனைகள் எல்லாம் என்னன்றதை கேட்டு மக்களுக்காக நான் தீர்த்தரேன். நான் காசு பணத்துக்கு ஆசைப்படல. மக்கள் இருந்தாலும் கேட்குறேன், இருந்தா அன்னதானத்துக்கு கொடுக்குமா, நம்ம கருமங்கள் குறையும், இல்லைன்னா கருமம் குறையாத மாதிரி கேட்டுதான் வாங்குறேன். சில பேர் தர்றாங்க, சில பேர் தர மாட்டாங்க. அதை பத்தி நான் நினைக்கிறதே இல்லை. ஒரு கதவு திறந்தாலும் ஒரு கதவு கிடைக்குன்னு சொல்லி இருக்கிறேன். அதனால வந்து மக்கள்கிட்ட காசுக்காரன் ஆசைப்படுறது இல்லை. நான் ஆசைப்படுறேன் வீடியோ போட மாட்டேன். 1000 கொடுங்க 2000 கொடுங்கன்னு வாங்கியிருப்பேன். இந்நேரம் நான் இப்போ எத்தனையோ வீடு கட்டியிருப்பேன். நான் இன்னைக்கு வாடகை வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறேன். ஏன்னா நான் ஒரு நேரம் கஷ்டப்பட்டதை உணர்ந்து நான் பண்றேன். ஆனா நான் யாருன்றது இது வரைக்கும் மக்களுக்கு, உலகம் இருக்கிற மக்களுக்கு தெரியாது. இந்த ராஜீவ் வெக்னீஸ்ல எடுத்து போட்டு தான் மக்கள் அங்கிருந்து வராங்க. நிறைய மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அவர் இல்லைன்னா அந்த மக்களுக்கு நான் யாருன்னு தெரிஞ்சிருக்காது. இந்த ராஜீவ் வெக்னீஸ்ல போட்ட பிறகு இந்த மக்கள் நிறைய வராங்க. அந்த கை வலி கால் வலி பிரச்சனை எல்லாம் தீர்த்துட்டு போறாங்க. அதே மாதிரி இருந்தா கொடுங்க, இல்லைன்னா போங்கம்மா அப்படி சொல்லி தான் அனுப்பிச்சி விடுறேன். காசுக்கெல்லாம் ஆசைப்படுறது இல்லை. இருந்தா கொடு, இல்லைன்னா போயிட்டே இருங்க, அவ்வளவுதான். ஆனா அட்ரஸ் தெரியும்னா போரூர் ஐயா கோயில்னு கேளுங்க, கூகுள்ல போடுங்க வந்துடும். இல்ல போர்வெல் இறங்கிட்டு தெரியலன்னா ஃபோன் பண்ணா நாங்க ஃபோன் பண்ணி பேசுவோம், இந்த இடத்துல இருக்கிறோம் வாங்க அப்படின்னு சொல்லுவோம். நான் இது வரைக்கும் நானே ஒண்டி தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்து நம்ம இருக்கிறோம், சப்போர்ட் எங்கிட்ட வெளியில போயிட்டோம். அப்புறம் மக்கள் வந்து வேஸ்டா போயிடக்கூடாது. வந்து ஆள் இல்லையே ஐயா இல்லையே, நம்ம கைவலியோட வந்தோம் அங்க இருந்துட்டு இவர் இல்லைன்னா நம்ம எப்படி கைவலி இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு அவசரப்பட்டு வெளியில போகக்கூடாதுக்காண்டி இப்ப இந்த பேரம் பண்றான். இந்த லதா ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க பண்றாங்க. இன்னொரு கவிதா இருக்குது, அவங்க பண்ணுவாங்க. இந்த முரளி இருக்காரு எங்க அண்ணன், அவனும் யாராவது ஒருத்தர் நான் இல்லைன்னா கூட இந்த வழியை தீர்த்தறதுக்கு இந்த இடத்துல ஆள் இருக்காங்க. அதுக்காக வேண்டிய நான் லேடிஸ் உருவுது, இந்த பையர் உடனே எல்லா தீட்டி இவங்ககிட்ட எல்லாத்தையும் தெய்வ சக்தி இருக்கு. என்கிட்ட என்ன சக்தி இருக்குதோ அந்த சக்தி அவங்ககிட்ட இருக்குது. அதனாலதான் அவங்க ஒரு ஏன்னா நாளைக்கு மக்களுக்கு அவங்களும் இது மாதிரி பண்ணணும். நாளைக்கு நம்ம இல்லாத காலத்துக்கு அவங்க பண்ணி
மக்களுக்கு சரிப்படுத்துறதுக்காக நான் அவங்களையும் விட்டுக்கிறேன். அதனால நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்கிறவங்கன்னா ஐயா உண்டு.